நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் இருக்கிற ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் காணவில் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதே என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகலவித மூண்டுகளில் கனிமரங்களாகிய சகலவித விஷயங்களிலும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளை உங்களுக்கு ஆதாரமாக இருக்க கடவுள். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களிலும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் கூடும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்களையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. கடைசி வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார். அவர் மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. அமர்ந்து